ஒரு அழகான தோட்டத்தில ரோஜா என்ற சிவப்பு ரோஜாப்பூ இருந்தது. அந்த தோட்டத்தில் மல்லிகை, தாமரை, சூரியகாந்தி எல்லாம் இருந்தாலும் ரோஜாதான் மிகவும் அழகாக இருந்தது. ஒரு நாள் ரோஜா சோகமாக இருந்தது. நான் எப்போதும் இங்கேயேதான் இருக்கணுமா? உலகத்தை பார்க்கணும் என்று நினைத்தது. அந்த நேரம் ஒரு வண்ணத்துப் பூச்சி வந்தது. ரோஜா, நீ விரும்பினால் நான் உன்னை சாகச பயணத்துக்கு கூட்டிப் போகிறேன் என்றது. ரோஜா மகிழ்ச்சியாக சம்மதித்தது. வண்ணத்துப் பூச்சி தனது மந்திரத்தூளை தூவியது. உடனே ரோஜாப்பூ சிறிய கார்ட்டூன் குழந்தை போல உயிர் பெற்றது. ரோஜா மற்றும் வண்ணத்துப் பூச்சி காட்டுக்குள் சென்றார்கள். அங்கே ஒரு குட்டி முயல் அழுது கொண்டிருந்தது. என்ன ஆயிற்று என்று ரோஜா கேட்டது. என் வீட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றது முயல். ரோஜா தனது நல்ல மனத்தை பரப்பியது. அந்த மனத்தை பின்தொடர்ந்து முயல் தனது வீட்டை கண்டுபிடித்தது. முயல் சொன்னது, நல்ல மனசுதான் உண்மையான அழகு. ரோஜா பெருமையாக சிரித்தது. திடீரென பெரிய மழை வந்தது. எல்லா பூக்களும் பயந்தன. ரோஜா தன்னுடைய இதழ்களை விரித்து சிறிய பூக்களை காத்தது. மழை நின்றதும் எல்லோரும் ரோஜாவை ஹீரோ என்று பாராட்டினார்கள். இறுதி சாகசம் தோட்டத்துக்கு திரும்பிய ரோஜாவை தோட்ட ராஜா தேர்வு செய்தார். அழகுக்காக அல்ல, துணிச்சலுக்கும் நல்ல மனசுக்கும் நீதான் பூக்களின் ராணி என்றார். அந்த நாள் முதல் ரோஜாப்பூ எல்லோருக்கும் உதவும் மகிழ்ச்சியான பூவாக வாழ்ந்தது. கதையின் நெறி: அழகு முகத்தில் இல்ல, நல்ல மனசில்தான்.